இந்த கானானிய ஸ்திரீயின் சம்பவத்தில் நமக்கு தெரிகிற ஒரு காரியம், அந்த பெண் மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசித்தார். அப்படியானால் மனம் திரும்பினால் இஸ்ரவேலர் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் இல்லை, எந்த மனிதன் மனம் திரும்பினாலும் அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் உண்டு என்பதும் இந்த சம்பவத்தில் தெரிகிறது. நாம் இஸ்ரவேலர் என்றால் கர்த்தரை விசுவாசிக்காமலும் பரலோக ராஜ்யத்திற்கு போய்விட முடியாது. அதனால் புறஜாதியார் தான் மேன்மையானவர்கள், விசுவாசித்து கர்த்தரிடத்தில் போகிறோம் என்று மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது. புறஜாதியார் என்றும் இல்லை, இஸ்ரவேலர் என்றும் இல்லை, விசுவாசத்தின்படியே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறோம். எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. அதனால் ஆபிரகாமுக்கு கல்லுகளாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர் நம் மேன்மை பாராட்டுவது என்றால், கர்த்தருடைய கண்களில் நாம் கிருபை பெற்றோம், அதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவருடைய திருப்பார்வை நம்மேல் பட்டு இருக்கிறது அல்லவா, அவர் நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா, அதை குறித்தே மேன்மை பாராட்டாக மாறனாதா.